பாண்டிச்சேரியில உள்ள பப்புக்கு வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ண போன இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஸ்டமருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பவுன்சரே கொலைக்காரனானது ஏன்? சென்னையில உள்ள ஐடி எம்ப்ளாயர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ் அண்ட் டேட்டிங் கப்பிள்ஸ் இவங்கள பெரும்பாலானவங்க வீக்கெண்ட செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்கன்னா அவங்க ஆக்சிலேட்டரை முறுக்கிட்டு பறக்கக்கூடிய டெஸ்டினேஷன் பாண்டிச்சேரியா தான் இருக்கும். பாண்டிச்சேரியில சுற்றி பார்க்க வரலாற்று சிறப்பம்சங்கள் கொண்ட இடங்கள் எக்கச்சக்கமா இருந்தாலும் வீக்கெண்ட் பார்ட்டி மோட்ல வர்றவங்களை சுண்டி இழுக்கக்கூடியது அங்குள்ள பப்ஸ் தான். அன்லிமிட்டெட் சரக்கு, இளம் பெண்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி, டே டைம்ல 50% ஆஃபர்னு பப் உரிமையாளர்கள் அட்டகாசமான ஆஃபர்களை கொடுக்க டீ டோட்டலஸா இருந்தா கூட இத ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நினைக்க வச்சிரும். ஆனா இத்தனை நாளா இந்த ஊர்ல உள்ள பப்ஸ் மிகவும் பாதுகாப்பான இடம்னு நினைச்சிருந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப மரண பயத்தை காட்டியிருக்கு நேற்றிரவு நடந்த ஒரு படுபயங்கர சம்பவம். நண்பரோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக வீக்கெண்ட் வைப் மோட்ல வந்த இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இறந்தவரோட பேரு சண்முக பிரியன், சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சென்னையில் உள்ள பிரபல கல்லூரியில முதுகலை 2ஆம் ஆண்டு படிச்சு வந்திருக்காரு. சம்பவம் நடந்த சனிக்கிழமை இரவு சண்முக பிரியன் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷாஜன் என்பவரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக சென்னையில இருந்து 15 நண்பர்களோடு பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. அதுல பிற மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் கூட இருந்ததா சொல்லப்படுது. சனிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு மிஷன் ஸ்ட்ரீட்ல உள்ள ஹோமை கல்ப் என்கிற பிரபல பப்புக்குள்ள 15 பேரும் வைப் மோட்லயே செக் இன் பண்ணி இருக்காங்க. பர்த்டே ஃபீவர்ல இருந்த கேங்ல உள்ள இளைஞர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடும் போது அங்கிருந்த இளம் பெண்ண லேசா இடிச்சதா தெரியுது. இதை தொடர்ந்து அந்த நண்பர்களுக்குள்ளேயே ஓல்டு மெமரிஸ் மற்றும் பழைய பஞ்சாயத்துகளையும் ஆன் டேபிள்ல வச்சு பைசல் பண்ணி இருக்காங்க. அப்போது அவர்களுக்குள்ளேயே கடும் வாக்குவாதம் நடக்கவும் மற்ற வாடிக்கையாளர்கள் பிளீஸ் அவங்கள வெளியே அனுப்புங்க என பார் ஊழியர்கள் கிட்ட வேண்டுகோள் விடுத்ததா தெரியுது. அதோட தொடர்ச்சியா பார் ஊழியர்களுக்கும் பர்த்டே பார்ட்டி பண்ண பசங்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பா மாறி இருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த பவுன்சர் அசோக் ராஜ் என்பவர் கிச்சன்ல இருந்த கத்தியால பர்த்டே பாய் ஷாஜனையும் சண்முக பிரியனையும் குத்தி இருக்காரு. படுகாயமடைஞ்சவங்களை உடனடியா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகவும் அனுமதிக்காத பார் ஊழியர்கள் அவங்கள காருக்குள்ளேயே பூட்டி வச்சு பஞ்சாயத்து பண்ணனதாவும் சொல்லப்படுது. காவல்துறையினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வரும்போது சண்முக பிரியனோட உடல்ல இருந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி இருக்கு. இதன் தொடர்ச்சியா காயமடைஞ்ச இருவரையும் மீட்ட போலீஸ் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா சண்முக பிரியன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சு இருக்காங்க. ஷாஜனுக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அவங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பையனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு 10 பேருக்கு மேலே. அதே மாதிரி இன்னும் நிறையா டூரிஸ்ட் உள்ளே இருந்திருக்காங்க. அப்போ அங்கே நடந்த சண்டையில் வந்து சர்வீஸ் கேப்டன் அவன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒன் ஆஃப் த அந்த பையனை வந்து குத்திட்டாங்க. இன்ஃபர்மேஷன் வச்சு போலீஸ் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டு அப்புறம் அந்த பையனை இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து டாக்டர் டூரிங் ட்ரீட்மெண்ட் வந்து அவனை டெத் ஆகிட்டாப்ல அப்படின்றது டிக்ளேர் பண்ணாங்க.
நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் பார் ஊழியர் அசோக்ராஜ் உட்பட 8 பேரை கைது பண்ணி தொடர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஸோ நம்ம அதில் வந்து ஃபர்தராக நம்ம பப்பு ஓனரு ப்ளஸ் அந்த யார் ஸ்டாபிங் பண்ணாங்களோ குத்துனானோ அவரையும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரிட்டைன் பண்ணிட்டோம். மற்றபடி இந்த பப்பு எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் நம்ம வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டுமில்லாம பாண்டிச்சேரியில இரவு 12 மணியோடு ரெஸ்டோ பார்கள் மூட வேண்டும் என்கிற ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் ரூல்ஸை மீறி அதிகாலை 3 மணி வரை ரெஸ்டோ பார்கள் இயங்கி வருவதால்தான் இது போன்ற சம்பவம் நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.